கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கிறவர் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நான் சொல்றேன், அது தாமதிக்கவே தாமதிக்காது. அவர் லேட் பண்றவரே கிடையாது. அதுக்கு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. அததான் கால தாமதம் நினைக்கிறோம் நம்ம. ஆகவேதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கு. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் தம்மண்டையில வர வேண்டும், எல்லோரும் அழிவுக்கு தப்ப வேண்டும், எல்லோரும் இந்த அடைக்கலத்துக்குள் வர வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் தாமதிக்கிறார். அப்போ அவருடைய தாமதம் என்பது அநேகருடைய வாய்ப்பு. ஆமென். அநேகரும் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு சான்ஸ் பாருங்க. ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, நேஷனல் எக்ஸாமோ இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு நுழைவுத் தேர்வோ ஏதோ ஒன்று கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த குறிப்பிட்ட டேட்டு முடியும் பொழுது அநேகர் அப்ளை பண்ணாம இருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அநேக சமயங்கள் அப்படி செய்யறாங்க இல்லையா? இந்த தேர்வுக்கு கடைசி தேதி இது, ஆனா ஒரு 10 நாள் நீட்டிக்கிறோம், ஒரு மாசம் நீட்டிக்கிறோம் போது, அப்போ அதற்கு அப்ளை பண்ணாதவங்க, அதற்கு தயாராகாதவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்பா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நீட்டிச்சுட்டாங்க, அதனால நம்ம குயிக்கா அப்ளை பண்ணிடலாம், குயிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம தயாராகிடலாம் அப்படின்றது போல அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் சொல்றாருங்க. அவர் தாமதிக்கிறார், ஆனால் அநேகர் மனம் திரும்புகிறதுக்கு வெயிட் பண்றார். அப்ப மனம் திரும்பாதவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ் பாருங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்க. அந்த நீடிய பொறுமை என்னன்னு பார்க்கணுமா? நம்முடைய ரட்சிப்பு. பாவத்திலிருந்து தேவனை நோக்கி வர இன்னும் தேவன் நமக்கு சந்தர்ப்பங்களை தருகிறார் என்று அர்த்தம்.